Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல முட்டைக்கோஸ் வச்சு பூரி சப்பாத்தி சாதத்தோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விழுது அரைச்சுக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 5 முந்திரியை ரெண்டா உடைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, ஒரு மராத்தி மொகு, கொஞ்சமாக கல்பாசி, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் இடையில கீறி வச்சுருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 250 கிராம் அளவு முட்டைக்கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்து அரைச்ச தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே நார்மலான தண்ணி ஒரு 1 கப் சேர்த்துருக்கேன். மொத்தமாக 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இப்போ இந்த கிரேவியை பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா தூள் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும் போது கிரேவி ரொம்ப நல்ல வாசனையோடு இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அப்போது நம்மளுக்கு பூரி சப்பாத்தி சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கட்டாயம் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.